ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம 21 ஆகஸ்ட் 2022 கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், வார்னிங் லேபிள் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் ஐடென்டிஃபைங் ஹார்ம்ஃபுல் நியூட்ரியன்ஸ். செகண்ட், ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து இப்போ ஃப்ளட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் இந்தியாஸ் பாலிசி ஆன் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ். மியான்மர்லேருந்து வந்த ரெஃப்யூஜிஸ், அந்த ஆர்டிக்கல். டீலிமிட்டேஷன்ஸ் கமிஷன் பற்றி பார்க்கலாம். பிஎம் கட்டி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான், அந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு மிசலேனியஸ் அண்ட் பிஒய்க்யூ பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ இது நேற்று கொடுத்த பிஒய்க்யூஸ் உண்டான ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல், வார்னிங் லேபிள் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் ஐடென்டிஃபைங் ஹார்ம்ஃபுல் நியூட்ரியன்ஸ். இப்போ நம்ம ஃபுட் பேக்கெட்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் லேஸ் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது சிப்ஸ் பேக்கெட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது குர்குரே அதில் வார்னிங் லேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் எஃப்எஸ்எஸ்ஏயை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங்கோட யூசேஜ் வந்து லீஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நியூ ஸ்டடி இன் இந்தியா ஹேஸ் ஃபவுண்ட் தட் வார்னிங் லேபிள்ஸ் ஆன் ஃபுட் பேக்கெட்ஸ் ஆர் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் ஹெல்பிங் கன்சியூமர்ஸ் டு ஐடென்டிஃபை ஃபுட்ஸ் இன் ஹை இன் சுகர், சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் சோடியம். நம்மளோட ஃபெமிலியரான எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சிகரெட் பேக்கெட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு வார்னிங் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட் டேமேஜஸ் யுவர் லிவர், அந்த மாதிரி இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு யுவர் பாடி அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதுதான் வார்னிங் லேபிள். ஸோ அந்த வார்னிங் லேபிள் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு ஒரு ரேட்டிங் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ வெளிவிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ராடக்ட் லேபிளில் யூஸ் பண்ணும்போது அதோட யூசேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ FSSAI is expected to issue its draft regulation on front of package labeling and has indicated that it favors HSR. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது FSSAI கொண்டு வந்தது ஒன்று. ஸோ அந்த ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிளிங் அதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் லேபிள் இருக்கும், பார்கோட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னாமே ஒரு பார்கோட் இருக்குமா. ஸோ அப்புறம் நியூட்ரியன் ஸ்பெசிஃபிக் வார்னிங்ஸ் லேபிள் இருக்கும், ஆக்டகனல் சிம்பிள். எதுக்காக அப்படின்னா, விச் இஸ் ஹை இன் சால்ட்டா, சுகரா, சேச்சுரேட்டட் ஃபேட், அதை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிம்பிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங், கைட்லைன் ஃபார் டெய்லி அமௌண்ட். இதை வந்து நம்ம டெய்லி இன்டேக் இவ்வளோ எடுத்துக்கணும், சில இந்த ஹார்லிக்ஸ் அதெல்லாம் கூட இருக்கும். அடுத்து அண்ட் டிராஃபிக் லைட் லேபிள். இதெல்லாமே வந்து எஃப்எஸ்எஸ்ஐயோட இனிஷியேட்டிவ்ஸ். FOPL, அதாவது ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிளிங் ஓட இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் were able to identify nutrient of concern when they were presented on a packet with a warning label. ஸோ இப்போ வார்னிங் லேபிளில் இருக்கிறது மூலமாக நிறையா கன்சியூமர்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ FSSAI ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதை பற்றி என்னென்னா, இட் இஸ் சிமிலர் டு BEE ரேட்டிங்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில், வாஷிங் மிஷின்லலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, ஒரு 4 ஸ்டார் இல்லை 5 ஸ்டார் இருக்கும். அதில் வந்து ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதில் 4 ஸ்டார் இருக்கும், 3.5 5 ஸ்டார்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து எனர்ஜி யூசேஜை பொறுத்து. ஸோ அது மாதிரியே தான் FSSAI ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங் சிஸ்டமும். எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அந்த ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங்னா, பேஸ்ட் ஆன் சால்ட், சுகர் அண்ட் ஃபேட் கண்டென்ட். இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அவங்க FSSAI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைட் கன்சியூமர்ஸ் டு ஆப்ட் ஃபார் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ரெடியூஸ் தி பர்டன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஸோ ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் வேர்ல்டு வைடில் பார்த்தோன்னா 4 டைப் ஆஃப் வார்னிங் லேபிள் சிஸ்டம்ஸ் இருக்குது ஹெல்த் இண்டிகேட்டர்ஸில். அதாவது ஒன்று டிராஃபிக் லைட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேட் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, சுகர் கண்டென்ட் இவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து டிராஃபிக் லைட் சிம்பிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டில் என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் UK, ஈக்குவடார், ஈரான், அதெல்லாம் வந்து டிராஃபிக் லைட் யூஸ் பண்ணி டிராஃபிக் லைட் சிம்பிள் யூஸ் பண்ணி ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் காமிக்கிறாங்க. அடுத்து இது எதுக்காக அப்படின்னா, ப்ரொவைட் கான்ஃப்ளிக்டிங் இன்ஃபர்மேஷன் அஸ் அ ப்ராடக்ட் கேன் பி சைமல்டேனியஸ்லி ரெட் அண்ட் க்ரீன். இது வந்து ஒரு அதோட நெகட்டிவ் மாதிரி. அடுத்து ஓவரால் ரேட்டிங் ஃபார் நியூட்ரிஷன். இது வந்து சம்மரி இண்டிகேட்டர்ஸ்.
தீஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். இதில் ஒன்று தான் இந்த ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்கோர். இந்த ஒன்றா 0 to 5 இல்லைனா A to E, ABCDE. ஈங்கிறது தான் ஹெல்த்தியோ இல்லை ஏங்கிறது ஹெல்தி, அந்த மாதிரி ஒரு நேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இதெல்லாம் யார் இந்த இண்டிகேட்டர் எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், லக்சம்பர்க் அவங்கலாம். இது வந்து நியூட்ரியன் ஸ்பெசிஃபிக் மாதிரி இல்லை. டயபெட்டிஸ், hypertensive cannot know about items high in sugar, salt, vulnerable to manipulation and is industry improve score by adding fruit fibers அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. தேர்டு இது பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் இன்டேக் ஆர் கைட்லைன்ஸ் டெய்லி அமௌண்ட். அதாவது நம்ம டெய்லியும் இவ்வளோ பெர் சர்விங், இப்போ இதிலெல்லாம் இப்போ இந்த மேகியோல இல்லை மேகி நூடுல்ஸ் பேக்கெட் நம்ம ஃபேமிலி பேக் அந்த மாதிரி வாங்கினாலோ இல்லை பெரிய பவுச்சஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா பெர் சர்விங், அதாவது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒரு முறை செய்கிறதுக்கோ எவ்வளோ நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் ஆகும் அப்படிங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எந்தெந்த கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா மலேசியா அண்ட் தாய்லாந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. சம்மரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் நெகட்டிவ் நியூட்ரியன்ஸ் அட் த பேக் ஆஃப் த பேக். ஸோ அதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த மேகி எடுத்துட்டோம்னா அதில் என்ன கெமிக்கல்ஸ் அந்த மாதிரியும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டூ மெனி அந்த நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்கெட் பேக்கெட்டே எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நிறையா பால்மலின் ஆயில்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணுற பாம் ஆயில், வனஸ்பதி எல்லாமே பிஸ்கட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கும் போது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத இந்த சிஸ்டமோட கான்ஸ். அடுத்து வார்னிங் லேபிள். இதுதான் நியூட்ரியன் ஸ்பெசிஃபிக் வார்னிங்ஸ் கன்வேடு த்ரூ டூல்ஸ் சச் அஸ் கலர்ஸ், ஷேப்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். அதே மாதிரி இதில் எந்தெந்த கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா பெரு, இஸ்ரேல் அண்ட் உருகுவே அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிவ் கிளியர் இன்ஃபர்மேஷன் தருமாம் அந்த மாதிரி வார்னிங் லேபிள் இருக்கும்போது. ஸோ எது வந்து காமன் அலர்ஜன், இப்போ பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அது வந்து டயபெட்டிஸ் வந்து யூஸ் பண்ண டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்போ நிறைய அந்த ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வீட் பிரெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளுட்டன் ஃப்ரீ அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ காமனாக இருக்கல அலர்ஜன்ஸை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வார்னிங் சிம்பிள்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது தான் ஈஸியராக இருக்குது. கன்சியூமர்ஸ் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கடைசி இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து அதிகமாக இப்போ லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் மூலமாக நிறைய பேர் உயிரிழந்துட்டு வராங்க. ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துக்கலாம். லேண்ட்ஸ்லைட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி movement of mass movement of a rock, debris or earth down a slope. ஸோ ஒரு ஸ்லோப்பில் ராக் இல்லைனா அதோட டெப்ரிஸ் இல்லைனா மண் இதெல்லாமே சரிஞ்சிட்டு வரதா லேண்ட்ஸ்லைடு. ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் மாஸ் வேஸ்டிங். நிறையா பார்ட்டிகல்ஸ் வந்து சரிஞ்சிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் த லேண்ட் ஸ்லைட் என்கம்பஸஸ் 5 modes ஆஃப் மாஸ் மூமெண்ட். அது என்னென்னா ஃபால்ஸ், டோப்பிள், ஸ்லைட்ஸ், ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் ஃப்ளோஸ். ஸோ இதுதான் வந்து ஃபால். டோப்பிள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வருது. டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் அந்த சேரு மாதிரி அடிச்சுட்டு வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து டெப்ரிஸ் ஃப்ளோ. டெப்ரிஸ் அவலாஞ்சி அது வந்து ஹெவியராக நடந்ததுன்னா. எர்த் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து மண் சரிஞ்சிட்டு வர்றது. க்ரீப் அப்படிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப், அதாவது ஃப்ளோவோட அடுத்து வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட், அது வந்து ஸ்லைட் ஆகி வர்றது. லேட்ரல் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது ஸ்லோப்பியாக இருக்காது, பட் ஆனால் இது சரிஞ்சிட்டு வரும். ஸோ இதுதான் லேட்ரல் ஸ்ப்ரெட். ஸோ இதான் டைப்ஸ் ஆஃப் 5 modes ஆஃப் மாஸ் மூமெண்ட். ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸோட காசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோ மூமெண்ட் அக்கர்ஸ் வென் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் மெயின்லி டியூ டு கிராவிட்டி மூலமாக தான் இந்த லேண்ட்ஸ்லைட் வந்து உருவாகுது. தீஸ் ஆர் காஸ்டு டியூ டு 3 major factors, that is ஜியாலஜி, மார்ஃபாலஜி அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஜியாலஜியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல், அதாவது மண்ணோட தன்மை இல்லைனா அந்த ராக்கோட தன்மை, அதை பொறுத்து லேண்ட்ஸ்லைட் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது மார்ஃபாலஜி ரெஃபர்ஸ் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோப்ஸ் தட் லாஸ் their வெஜிடேஷன் டு ஃபயர் ஆர் drought ஆர் மோர் vulnerable டு லேண்ட்ஸ்லைட். ஸோ நமக்கே தெரியும் இல்லையா, ஸோ மரங்கள் வந்து அதோட வேர்களில் வந்து மண்ணை நல்லா பிடிச்சி வச்சுருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் வந்து வெஜிடேஷன் இல்லாத போது இட் இஸ் வெரி ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட்ஸ்.
அடுத்து ஹியூமன் ஆக்டிவிட்டி விச் இன்க்ளூட்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் அ லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்டையர் ஹிமாலயன் ட்ராக்டு, ஹில்ஸ் ஆர் மவுண்டன்ஸ் இன் ஹிமாலயன் டெரைன்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா, வெஸ்டர்ன் காட்ஸ், நீல்கிரிஸ் இன் தமிழ்நாடு, கொங்கன் ஏரியாஸ், ஸோ கோஸ்ட் லைன்ஸ், அதுக்கப்புறம் அங்கே மவுண்டனஸ் ரீஜன்ஸ், இது எல்லாமே வந்து லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து இப்படி இருந்ததுன்னா எந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை மிட்டிகேட் பண்ணலாம், அதாவது கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் சொல்லியிருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் ரோட்ஸ் அண்ட் டேம்ஸ் இன் ஏரியாஸ் ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட்ஸ். அதாவது ஹை ஏரியாஸ், ஹை மவுண்டனஸ் ஏரியாஸ்லலாம் வந்து நம்ம டேமெல்லாம் கட்டும்போது இது ஒரு முக்கியமான ட்ராபேக். அதாவது இட் இஸ் வெரி ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைடாக இருக்கும். அடுத்தது லிமிட்டிங் அக்ரிகல்ச்சர் டு வேலிஸ் அண்ட் ஏரியாஸ் வித் மாடரேட் ஸ்லோப்ஸ். ஸோ ஹெவி ஸ்லோப்பாக இருக்கும்போது அங்கே போய் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து மரங்கள் இல்லாததுனால மரங்களை நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு தானே அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது இட் வில் ஆல்சோ பி ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கண்ட்ரோல் ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் லார்ஜ் செட்டில்மெண்ட்ஸ் இந்த ஹை வல்னரபிலிட்டி சோன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹிமாலயன் ட்ராக்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அங்கெல்லாம் வந்து கம்மியான மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதை வந்து டெமோக்ராஃபிக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் அதிக மக்கள் இருந்தாங்கன்னா ப்ரெஷர் ஆன் லேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு கான்செப்ட் இருக்குது. அடுத்து ப்ரொமோட்டிங் லார்ஜ் ஸ்கேல் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம். ஸோ நம்மளுக்கு தெரியும் மரங்கள் அதிகமாக அந்த ஏரியாவில் வளர்க்கணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பன்ஸ் டு ரெடியூஸ் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அதாவது பண்டு கட்டி விடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, அந்த நம்ம ரோடு ஸ்லோப்பியாக இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் டைப்பில் வரப்பு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் பண்டு. அடுத்து டெராஸ் ஃபார்மிங் ஷுட் பி என்கரேஜ்ட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஹில் ஸ்டேட்ஸ் வேர் ஜூமிங் அண்ட் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இஸ் ஸ்டில் ப்ரிவலண்ட். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அக்ரிகல்ச்சர் அந்த ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னா முன்னாடியே வந்து நிறையா மரங்களை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஒன்றா வந்து தீ வச்சோ இல்லை கட் பண்ணியோ வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணுறக்கூடிய டெர்மினாலஜி தான் ஜூமிங் கல்டிவேஷன் ஆர் ஷிஃப்ட் கல்டிவேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக டெராஸ் ஃபார்மிங் வந்து இது பண்ணலாம். ஸோ மவுண்டனை வந்து டெராஸ் டைப்பில் டெராஸ் டைப்பில் அதை வந்து மாற்றி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ் போடலாம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் மெயினாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இது ரிலேட்டடாக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹஸ் டன் அ நேஷ்னல் லேண்ட்ஸ்லைட் சசப்டபிலிட்டி மேப்பிங் ஃபார் 84% ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 85% ஆஃப் தி கண்ட்ரிக்கு வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு சசப்டபிலிட்டி மேப்பிங் வந்து ஜிஎஸ்ஐ பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஓகே இப்போ இந்த மழை பெய்யுது அப்படின்னா இந்த ஏரியாலலாம் லேண்ட்ஸ்லைட் வரும் அப்படின்னு நம்ம முன்னதாகவே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில ஸ்டெப்ஸ் வந்து டிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜிஎஸ்ஐயோட இனிஷியேட்டிவ். ஸோ இதில் கடைசியில் சொல்லியிருப்பாங்க இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ். சப்போஸ் இப்போ இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலையோ அந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் வருது அப்படின்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ், ரேடியோஸோ இல்லை மற்ற ஒரு டெலிகம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்மளை தெரியப்படுத்தலாம். அடுத்தது மானிட்டரிங் அண்ட் சசப்டபிலிட்டி ஜோனிங் கேன் ரெடியூஸ் த டேமேஜ் காஸ்டு பை லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ அதாவது லேண்ட்ஸ்லைட்ஸ் பற்றி. அடுத்து ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சடன் சர்ஜ் இன் வாட்டர் லெவல்ஸ் ஜென்ரலி டியூரிங் ஆர் ஃபாலோயிங் அன் இன்டென்ஸ் ஸ்பெல் ஆஃப் ரெயின். அதாவது அதிகப்படியான மழை ஆனால் கம்மி நேரத்தில் வரும்போது, அதாவது ஃப்ளாஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்ட். நம்ம நார்மலாக ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவோம், ஒரு கம்மி நேரம் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளாஷ் ஃப்ளட் ஹைலி லோக்கலைஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கும் வித் அ வெரி ஹை பீக் அண்ட் யூஸ்வலி ஹேவ் லெஸ் தென் 6 hours பிட்வீன் த அக்கரன்ஸ் ஆஃப் தி ரெயின்ஃபால் அண்ட் பீக் ஃப்ளட். ஸோ 6 மணி நேரத்துக்குள்ளே மழை பெய்யும். அதாவது அந்த டியூரேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மணி 12 அப்படின்னா ஈவினிங் 6க்குள்ளே அந்த மழை பெஞ்சு முடிச்சிடும். ஆனால் இமென்ஸ் அமௌண்ட் ஆஃப் ரெயின் வந்து அது கொடுக்கும். ஸோ அப்போ வந்து ஃப்ளட்டிங் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளட் சிச்சுவேஷன் வர்சன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோக்டு ட்ரைனேஜ் லைன்ஸ் ஆர் என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்ரெஸ்டிங் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இப்போ வந்து வாட்டர் அந்த வழியில் போகிறதுக்கு பதிலாக அங்கே வந்து ட்ரைனேஜ் வந்து அடைச்சிருந்துச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல அதிகமாக ஸ்டாக்னேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக நிறையா வாட்டர் பார்ன் டிசீசஸும் பரவும்.
ஸோ ஃப்ளட் சிச்சுவேஷன் வந்து இது மூலமாக இன்னும் வந்து வேர்சன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. So it may be caused by heavy rain associated with a severe thunderstorm, hurricane, tropical storm, இல்லைனா ஐஸ் ஆர் ஸ்னோ ஃப்ளோயிங் ஓவர் ஐஸ் ஷீட்ஸ் ஆர் ஸ்னோ ஃபீல்ட்ஸ். ஸோ இது மூலமாகவும் ஹெவி ரெயின் வந்தால் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேம் ஏதாவது உடஞ்சிது, இல்லைனா மட்ஸ்லைட்ஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சு, இல்லைனா வல்கனிக் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னா அங்கே ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் தி ரெயின்ஃபால், த லொக்கேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ரெயின்ஃபால், த லேண்ட் யூஸ் அண்ட் டோப்போகிராஃபி, வெஜிடேஷன் டைப்ஸ் அண்ட் growth ஆர் டென்சிட்டி, சாயில் டைப், சாயில் வாட்டர் கண்டென்ட், இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுக்கு காஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் என்ன கண்ட்ரோல் மெஷர்ஸ் பார்த்தோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் வேலிஸ் பீப்புள் ஷுட் லிவ் இன் ஏரியாஸ் ஆன் ஸ்லோப்ஸ் வித் ஃபர்ம் கிரவுண்ட் ஆர் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஸோ சேஃப்டிக்காக அந்த மக்கள் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க தேமே டிஸ்லோகேட் டு சம் அதர் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன் ஏரியாஸ் ஆஃப் வேர் கிரவுண்ட் ஃபிஷஸ் ஹேவ் டெவலப்ட் அப்ரோப்ரியேட் ஸ்டெப்ஸ் ஷுட் பி டேக்கன் டு செக் தி இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் அண்ட் சர்ஃபேஸ் வாட்டர். அடுத்து பேனிங் இன்டிஸ்கிரிமினேட் அண்ட் அன்சைன்டிஃபிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ஸ், அதாவது இல்லீகலோ இல்லை ரொம்ப லேண்டுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸில் என்னென்னா எங்கெங்கெல்லாம் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதே ஹிமாலயன் ரீஜனில், அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த கோஸ்டல் ஏரியாஸ், குஜராத், அதுக்கப்புறம் கேரளாலேயும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ் இன் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து வாட் இஸ் இந்தியாஸ் பாலிசி ஆன் ரோஹிங்கியா. ரோஹிங்கியா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு எத்னிக் குரூப், மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் தான் அவங்க. ஹெயில் ஃப்ரம் ரக்கைன் ப்ராவின்ஸ் ஆஃப் வெஸ்ட் மியான்மர் அண்ட் ஸ்பீக் பெங்காலி டைலக்ட். அவங்க வந்து அவங்களோட மொழி வந்து பெங்காலி டைலக்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மியான்மர் ஹேஸ் கிளாசிஃபைடு தெம் as ரெசிடென்ட் ஃபாரினர்ஸ் ஆர் அசோசியேட் சிட்டிசன்ஸ். ஸோ இதுதான் ரோஹிங்கியா பீப்புளோடைய ஒரு இன்ட்ரோ. இதில் என்னன்னா, இப்போ ரோஹிங்கியா பீப்புள் வந்து மியான்மர்லேருந்து நிறையா பேர் அவங்க அங்கேருந்து நிறையா கண்ட்ரீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ரெஃப்யூஜிஸ், அதாவது அகதிகளாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், இந்தியாலேயும் ரோஹிங்கியா பீப்புள் வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்போ இல்லை அவங்களுக்கு உண்டான எந்தெந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும், ஏன்னா அவங்களும் ஒரு பீப்புள் தானே. ஸோ அவங்களுக்கு உண்டான லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் கிளாசிஃபைஸ் தெம் as ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பர்சிக்யூட்டட் ரெஃப்யூஜி குரூப்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸே அவங்க ரொம்ப எல்லாருனாலையும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தே ஆர் நாட் ரெகக்னைஸ்ட் as சிட்டிசன்ஸ் ஆஃப் மியான்மர் அண்ட் ஃபேஸ் பர்சிக்யூஷன் இன் மெஜாரிட்டி புத்திஸ்ட் கண்ட்ரி. ஸோ மியான்மர் வந்து ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கும்போது இவங்க முஸ்லீம்ஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, தள்ளி வைக்கப்படுறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா மியான்மர் வந்து அவங்கள சிட்டிசன்ஸாகவே அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அவங்கள வந்து ஒரு ரெசிடென்ட் ஃபாரினர்ஸ் இல்லைனா அசோசியேட் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத அவங்களோட டேர்ம், அவங்க ரோஹிங்கியா பீப்புளை வந்து டேர்மே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிட்வீன் 1826 அண்ட் 1948 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த ரோஹிங்கியா were brought from India by the British during their colonial rule to work in Myanmar. Since then their origin has been disputed. ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஹிங்கியா பீப்புள் வந்து இந்தியாவில் இருந்தவங்க, ஸோ தே ஹாவ் அன் ஆரிஜின் வித் இந்தியா, அது ரிலேட்டடாக நிறையா அவங்களோட ஆரிஜின் ரிலேட்டடாக நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, in 2014 Myanmar unveiled a controversial plan offering Rohingya citizenship if they change their ethnicity to Bangladeshi in origin. For the Rohingya, calling themselves Bengali implies they are illegally in the country, which most of them reject. So Rohingya people என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மியான்மரை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் பங்களாதேஷி ஆரிஜின் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இல்லீகலாக தானே இங்கே இருக்கோம் அர்த்தம். ஸோ அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாம், நாங்கள் இல்லீகலாக இருக்க விரும்பலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து பங்களாதேஷி ஆரிஜின் அப்படிங்கிறது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் மியான்மர் ஆரிஜின் தான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, பர்சிக்யூஷன் இன் மியான்மர் ஃபோர்ஸஸ் ரோஹிங்கியா டு மைக்ரேட் டு அதர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். மியான்மரில் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், மியான்மரில் வந்து நிறையா பொலிட்டிக்கல் டர்மாயில் வந்து போயிட்டே இருக்குது.
ஸோ அது மூலமாக இவங்கெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டு எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா மலேசியா, தாய்லாந்து அண்ட் இந்தோனேஷியா அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து அவங்க மைக்ரன்ஸை வந்து விடவே இல்லை. ஸோ அதனால் அவங்க பக்கத்தில் மற்ற நாடுகளுக்கு வந்து மைக்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம இந்தியாலேயும் அவங்க வந்து மைக்ரேட் ஆனதுனால நம்ம இந்தியா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரோஹிங்கியா பற்றி ரோஹிங்கியா பற்றி இல்லாமல் ஜென்ரலாக அக்கார்டிங் டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இல்லீகல் மைக்ரன்ஸ் ஆர் டிடெக்டட், டீடைன்ட் அண்ட் டிப்போர்ட்டட் அண்டர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பாஸ்போர்ட் ஆக்ட் ஆர் தி ஃபாரினர்ஸ் ஆக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கண்ட்ரி, இப்போ கண்ட்ரி ஏலேருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இல்லீகலாக, அதாவது அவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லாமையோ இல்லை அவரோட வீசா முடிஞ்சிருச்சோ அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் அவர் தங்கியிருந்தார் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரங்களையோ இல்லை அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது எந்த ஆக்ட் அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ்போர்ட் ஆக்ட் 1920 அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946. ஸோ த பவர்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் டீபோர்ட் தெம் ஹவ் ஆல்சோ பின் டெலிகேட்டட் டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ இந்த பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது, யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அ ஃபாரினர் ஹேஸ் பீன் அப்ரஹெண்டட் பை த போலீஸ் ஃபார் ஸ்டேயிங் இல்லீகலி வித்தவுட் எனி டாக்குமெண்ட் ஆர் he or she is produced before the local court. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ட்ரி ஏலேருந்து வந்த பர்சன் இல்லீகலாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து லோக்கல் கோர்ட்டுக்கு முன்னாடி ஆஜர்படுத்துவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க இந்த மாதிரி இல்லீகலாக தான் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா 3 monthsலேருந்து 8 years வரைக்கும் அவங்கள வந்து ஜெயிலில் வந்து ப்ரிசனராக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜெயில் வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க டீபோர்ட்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். டீபோர்ட்டேஷன் அப்படிங்கிறது இப்போ நான் அந்த கண்ட்ரி ஏலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஃபாரினரை இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், உங்கள் கண்ட்ரியிலேருந்து தான் இவங்க வந்திருக்காங்க, ஸோ இவங்க வந்து உங்கள் கண்ட்ரியோட ஆரிஜினில் இருந்தவங்க தான் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் கண்ட்ரியே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க இந்த இண்டிவிஜுவல் எங்கள் கண்ட்ரி தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணோன்னையும் நாம் வந்து அவரை அந்த கண்ட்ரிக்கே அனுப்பி வச்சுருவோம். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் டீபோர்ட்டேஷன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வந்து அவங்க மியான்மர்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் மியான்மர் வந்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக தான் வந்து க்ரைசிஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரீசண்டாக வந்து ஒரு 7 பேர்த்த நம்ம மியான்மர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இந்த மாதிரி டீபோர்ட்டேஷன் ப்ராசஸில். ஸோ ஓவராலாக நம்ம ரெஃப்யூஜிஸ் ரிலேட்டடாக என்ன பாலிசிஸ் இருக்குன்னா இந்தியா வந்து 1951 UN கன்வென்ஷன் ரிலேட்டிங் டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் அந்த 1967 ப்ரோட்டோகாலில் இந்தியா வந்து சைனேட்ரி கிடையாது. ரெஃப்யூஜிஸ் ரிலேட்டடாக ஒரு UN கன்வென்ஷனில் இந்தியா வந்து சைன் பண்ண கிடையாது. ஆனால் ஆல் ஃபாரின் அன்டாக்குமெண்டட் நேஷனல்ஸ் ஆர் கவர்ன்ட் ஆஸ் பர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட், பாஸ்போர்ட் என்ட்ரி ஆக்ட், சிட்டிசன்ஷிப் ஆக்ட். இந்த 4 ஆக்ட் தான் இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் இல்லீகலாக வந்துட்டாலோ இல்லை ஃபாரினர்ஸ் ரிலேட்டடாக ஒரு பாலிசி ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 4 ஆக்ட் தான். இந்த மாதிரி இல்லீகல் ஃபாரினர்ஸ்க்குன்னு தனியாக இந்த ஒரு சட்டமும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஃபாரின் நேஷனல்ஸ் who enter into the country without valid travel documents are treated as illegal immigrants. ஸோ ஃபாரின் நேஷனல் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இப்போ கண்ட்ரி ஏலேருந்து ஒருத்தர் வராரு, ஆனால் அவர்கிட்ட வேலிட் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நாம் அவங்கள இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த வாட் இஸ் இந்தியாஸ் பாலிசி அண்ட் ரோஹிங்கியா. ஸோ மியான்மருக்கு பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து பார்த்துப்போம். பங்களாதேஷ், இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சைனா வந்து இட் ஹேஸ் த லாங்கஸ்ட் பார்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து ஃபுல்லாக சைனா தான். நெக்ஸ்ட்டு லாவோஸ், தாய்லாந்து. ஸோ 1 2 3 4 5 கண்ட்ரீஸ் 5 கண்ட்ரீஸ் வந்து மியான்மரை வந்து பார்டர் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தோன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன். இப்போ ரீசெண்டாக யூனியன் கவர்மெண்ட் ஹாஸ் இன்வைட்டட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு டிஸ்கஸ் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு டீலிமிட்டேஷன் அண்ட் அசம்பிளி ஃபார்மேஷன். ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அப்படி நடக்கும்போது டீலிமிட்டேஷன் அங்கே ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் டீலிமிட்டேஷன் அப்படின்னா
the process of redrawing boundaries of Lok Sabha and state assembly seats to represent changes in the population. ஸோ நம்ம பாப்புலேஷன் ஒரே மாதிரி இருக்காது, ஸோ அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய தொகுதியை வந்து மறுபடியும் மறுவரையறை பண்ணுறது தான் டீலிமிட்டேஷன். அது வந்து லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியாகவும் இருக்கலாம், இல்லைனா லோக்சபா இல்லைனா ஸ்டேட் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியாகவும் இருக்கலாம். ஸோ த மெயின் டாஸ்க் ஆஃப் டீலிமிட்டேஷன் கமிஷன் இஸ் ரீட்ராயிங் ஆஃப் தி பவுண்டரிஸ் ஆஃப் தி வேரியஸ் அசம்பிளி அண்ட் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ் பேஸ்ட் ஆன் ரீசன்ட் சென்சஸ் பொறுத்த வரைக்கும் தான். ஸோ இன்றைக்கி நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணும்போது நம்ம இப்போ வரக்கூடிய சென்சஸ் டேட்டா வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலோகேட்டட் டு ஸ்டேட்ஸ் இன் லோக்சபா ஆர் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மே ஆல்சோ சேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஈரோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஈரோட்டில் வந்து மொடக்குறிச்சி தொகுதி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ அப்படி மொடக்குறிச்சி தொகுதியை வந்து நம்ம சப்போஸ் பிரித்தாங்க, பாப்புலேஷன் வந்து மொடக்குறிச்சி தொகுதியில் அதிகமாக இருக்குது, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் காங்கேயம் தொகுதியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதை பிரிக்கும்போது இப்போ காங்கேயம் தொகுதியை வந்து 2ஆக பிரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெள்ளகோவில் தொகுதியும் காங்கேயம் தொகுதி அந்த மாதிரி பிரிச்சுட்டாங்கன்னா, ஸோ அங்கே 2 இண்டிவிஜுவல் வந்து ரெப்ரசன்ட் ஆகணுமா. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது சீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், சீட்ஸ் ஃபார் தி ஸ்டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஆல்சோ ரிசர்வ்ஸ் அசம்பிளி ஸ்டேட்ஸ் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ அப்படி ரீட்ராயிங் ஆஃப் பவுண்ட்ரிஸ் நடக்கும்போது நம்ம ரிசர்வேஷன் க்ரைட்டீரியாவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீலிமிட்டேஷன் கமிஷனோட பவர் என்ன அப்படின்னா, இட் ஹாவ் ஃபோர்ஸ் ஆஃப் லா அண்ட் கேனாட் பி சேலஞ்ச் இன் எனி கோர்ட். நீ ஏன்ப்பா இந்த மாதிரி காங்கேயம் தொகுதியை பிரிச்ச அப்படின்லாம் வந்து கேட்க முடியாது. கோர்ட் கேனாட் சேலஞ்ச் அண்ட் நோ மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் அலவுட். ஒன்ஸ் அவங்க வந்து டிசைட் பண்ணி இந்த மாதிரி தொகுதியை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா பிரித்தது தான். அடுத்து டீலிமிட்டேஷன் கமிஷனில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, retired judge of the Supreme Court, chief election commissioner and state election commissioner of the respective states. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இருப்பாங்க. அடுத்து எதுக்காக இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டெமோக்ராஃபிக் அட்வான்டேஜ்க்காக. ஸோ பாப்புலேஷன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால, ஸோ டு என்ஷூர் தட் பாப்புலேஷன் ஆஃப் ஆல் சீட்ஸ் இஸ் யூனிஃபார்ம் அக்ராஸ் தி ஸ்டேட்ஸ். ஸோ ப்ராப்பராக ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி டீலிமிட்டேஷன் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னா, PM கட்டி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் டு ஹெல்ப் ப்ரிவென்ட் காஸ்ட் ஓவரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது PM கட்டி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளான். ஸோ அந்த பிளான் வந்து காஸ்ட் கட் ஆகும். ஸோ நம்ம இன்டகிரேட்டடாக நம்ம பண்ணும்போது ஓவரால் காஸ்ட் வந்து கட் ஆகும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம கட்டி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் பற்றி பார்த்துடலாம். ஸோ கட்டி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் for multimodal connectivity is essentially a digital platform to bring 16 ministries including railways and roadways together for integrated planning and coordinated implementation of infrastructure connectivity projects. ஸோ இது வந்து 16 மினிஸ்ட்ரியை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஆக்டிவிட்டியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ நெட்வொர்க்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரே இடத்துல நமக்கு பஸ் அவைலபிலிட்டியும் இருக்கும், ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரோடு எக்ஸ்டென்ஷனோ இல்லை ஏதோ ஒரு அந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணது பண்ணுது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸும் வரணும், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் வரணும் இல்லையா. ஸோ அவங்க 2 பேரும் இன்டகிரேட்டடாக சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டி சக்தியோட முக்கியமான எய்ம். ஸோ the multimodal connectivity will provide integrated and seamless connectivity for movement of people, goods and services from one mode of transport to the another. It will also facilitate the last mile connectivity of infrastructure and also reduce travel time for people. ஸோ இது வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி தான். அடுத்து இது எந்த மாதிரிலாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்கனாமிக் ஜோன்ஸ் கவர் பண்ணுறாங்க, டிஃபென்ஸ் காரிடார்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், அக்ரி ஜோன்ஸ், இது மாதிரி எல்லா ஜோன்ஸையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் it will also leverage technology extensively including spatial planning tools with ISRO satellite imagery. This will be used for real time monitoring of projects. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸ் வந்து இந்த ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நாங்கள் வந்து ரோட் கட்ட போகிறோம்ப்பா, ரோடு வித் ஃபைபர் நெட்வொர்க் நாங்கள் கீழே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்பேன் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வருஷம் ஆகும் நாங்கள் இந்த இவ்வளோ கிலோமீட்டர் இந்த ஏரியாவில் ரோடு போட அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். ஸோ அந்த மானிட்டர் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டியை வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இஸ்ரோவோட சேட்டலைட் இமேஜரி. ஸோ சேட்டலைட் மூலமாக இவங்களை வந்து கவர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த அதுவும் வந்து பிஎம் கட்டி சக்தியோட இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர். ஸோ 7 engines ஆஃப் பிஎம் கட்டி சக்தி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட், போர்ட்ஸு, மாஸ் டிரான்ஸ்போர்ட், வாட்டர்வேஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் வந்து 7 engines ஆஃப் பிஎம் கட்டி சக்தி. ஸோ இது வந்து என்னென்னா 6 pillars ஆஃப் கட்டி சக்தி மாஸ்டர் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மெயின்ஸில் கூட வந்து பிஎம் கட்டி சக்தி மாஸ்டர் பிளான் கேட்டாங்கன்னா நம்ம எழுதலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பில்லர் வந்து காம்ப்ரஹென்சிவ்னஸ். இந்த காம்ப்ரஹென்சிவ்னஸில் என்ன அப்படின்னா விசிபிலிட்டி வந்து இருக்கும். எதனால் அப்படின்னா ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்ட்டலில் இந்த 16 மினிஸ்ட்ரியும் இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் வந்து விசிபிலிட்டி இருக்கும். அவங்க என்னென்ன இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த சொல்லியிருக்காங்க. ஸோ அட் தி இனிஷியல் ஸ்டேஜ் த நேஷனல் மாஸ்டர் பிளான் வில் இன்க்ளூட் 16 மினிஸ்ட்ரீஸ் இன்க்ளூடிங் ரயில்வே, சிவில் ஏவியேஷன், அந்த மாதிரி நிறையா மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்டகிரேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் மினிஸ்ட்ரிஸையும் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ சென்னையில் வந்து ஒரே ஏரியாவில் மெட்ரோ சிஸ்டமில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரயில்வேஸும் இருக்குது, ரோட்வேஸும் இருக்கா. ஸோ இப்போ ரோட்வேஸ் வந்து ஒரு ஸ்லோவாக இருந்தாங்க அப்படின்னா ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாஸ்டராக வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க அப்போ வந்து ரோட்வேஸ்க்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் இல்லையா. ஸோ நாமளும் இன்னும் கொஞ்சம் பண்ணணும், நம்ம நல்லா காம்படிட்டிவ்னஸாக நம்ம இன்க்ளூட் பண்ணணும், நம்மளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சி ஒழுங்காக செய்வாங்க அப்படிங்கிறத அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி criteria of comprehensiveness pillar. An integrated multi-model network planning group with heads of network planning division. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காகவே ஒரு இன்டகிரேட்டட் மல்டி மாடல் நெட்வொர்க் பிளானிங் குரூப்பையும் ஒன்று டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பில்லர் பார்த்தோம்னா ப்ரியாரிட்டைசேஷன். த்ரூ திஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு ப்ரியாரிட்டைஸ் தேர் ப்ராஜெக்ட்ஸ் த்ரூ கிராஸ் செக்டரல் இன்டகிரேஷன். இப்போ நீங்கள் பார்த்தோம்னாவே தெரியும், நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இப்போ தான் வந்து அங்கே ஃபைபர் நெட்வொர்க் போடுறதுக்காக பழம் தோண்டிட்டு இருப்பான். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த இதில் அந்த ரோடே போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அப்போதைக்கு தோணிருக்காது, ஏன்னா அவங்க வேறு மினிஸ்ட்ரி, இது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து மெயினாக எலிமினேட் பண்ணுறதுக்காக அப்படி தான் ப்ரியாரிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு பில்லர். அந்த ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்து இன்டகிரேட்டடாக சேர்ந்து செயல்படணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தோம்னா ஆப்டிமைசேஷன் பில்லர். ஸோ த நேஷனல் மாஸ்டர் பிளான் வில் அசிஸ்ட் டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் இன் பிளானிங் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப்டர் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கேப்ஸ். ஸோ எதனால் இந்த கேப் ஆகுது அப்படிங்கிறத வந்து இவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செயல்பட போகிறது தான் இந்த ஆப்டிமைசேஷன் பில்லர். For the transportation of the goods from one place to other, the plan will help in selecting the most optimum route in terms of time and cost. For example, இப்போ சென்னை டு கன்னியாகுமரி ஒரு குட் வந்து ட்ராவல் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க் இருக்கணும் இல்லையா. ஆனால் அதுக்கு டைமும் கம்மியாக இருக்கணும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் டிவைஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற பில்லர். நெக்ஸ்ட்டு சின்க்ரனைசேஷன் அப்படிங்கிறதுல அவங்க எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைலோஸ் அப்படிங்கிறதுல இண்டிவிஜுவல் ministries and departments often work in silos. There is a lack of coordination in the planning and implementation of the project, resulting in delays. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக பண்ணுறதுனால டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா மினிஸ்ட்ரிஸும் இன்டகிரேட் பண்ணால் ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். அதன் மூலமாக காஸ்ட்டும் வந்து கம்மியாகும். எப்படி காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரோடு எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 2 years பிளான் டிவைஸ் பண்ணியிருக்காங்க. 2 yearsக்குள்ளே இவ்வளோ கிலோமீட்டர் ஆஃப் ரோடு வந்து நம்ம போடுறோம். இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் ரோடு நாங்கள் போடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த 2 yearsக்கு உண்டான லேபரு, அவங்களுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கும் தான் அவங்க காஸ்ட் அனாலிசிஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் 3rd year வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த லேபர், அந்த காஸ்ட்டுக்கு உண்டான அந்த பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு தானே
அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை வந்து எலிமினேட் பண்ணி இன்டகிரேட்டடாக ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி டைம் அண்ட் காஸ்ட்டு கம்மியாகி நம்ம சீக்கிரம் ப்ராஜெக்டை முடிக்கலாம் அப்படிங்கிறது அந்த சின்க்ரனைசேஷன் பிரின்சிபல். அடுத்து இன்டகிரேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ மினிஸ்ட்ரிஸும் இன்டகிரேட் ஆக போகுது. ஸோ அதனால் நெட்வொர்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கீம்ஸ். இட் வில் இன்கார்பரேட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் லைக் பாரத்மாலா, சாகர்மாலா, இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ட்ரை ஆர் லேண்ட் போர்ட்ஸ், உடான் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறையா ஸ்கீம்ஸையும் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இன்டகிரேட்டட் எக்கனாமிக் ஜோன் லைக் டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ், ஃபார்மக்யூட்டிக்கல் கிளஸ்டர்ஸ் இதெல்லாமும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 4 pillars. 5th pillar அப்படின்னு பார்த்தோன்னா அனலிட்டிக்கலில் ஜிஐஎஸ் எனேபிள்டு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி இஸ்ரோ இமேஜரி டெக்னிக்ஸ் மூலமாக அந்த ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேட் ஆஃப் ப்ராக்ரஸில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போர்ட்டல் இருக்குது. ஸோ நேஷன் வைடு ஒரு காமன் போர்ட்டல். மேப்டு ஆன் தி இன்டர்ஃபேஸ், அதுதான் இஸ்ரோ இமேஜரி டெக்னிக். அடுத்து டைனமிக் அப்படிங்கிற ஒரு பில்லரில் சேட்டிலைட் இமேஜரி இருக்கும். இந்த விச் இஸ் ரிப்பிட்டேட்டிவ், நம்ம ஆல்ரெடி பேசினது. அடுத்தது பைசக் என் அப்படிங்கிறது பாஸ்கராச்சாரிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் ஆல்சோ யூசஸ் சேட்டலைட் இமேஜரி அவைலபிள் ஃப்ரம் இஸ்ரோ அண்ட் பேஸ் மேப்ஸ் ஃப்ரம் தி சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பிசாக் என் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சேட்டலைட் இமேஜரி எடுத்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் அனலைஸ் பண்ணி வெளிவிடுவாங்க. இவங்க இவ்வளோ முடிச்சிருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு சர்வே மேக் பண்ணி கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்து விஷுவலைசேஷன் ஆஃப் பைசாக் மேப்ஸ் வில் பி அவைலபிள் டு பீப்புள் அட் லார்ஜ் இன்க்ளூடிங் தி ப்ரைவேட் செக்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் இந்த நம்ம ரோடு ரயில்வேலாம் பண்ணும்போது ஒரு ப்ரைவேட் செக்டர் இந்த இடத்துல நான் மால் தொடங்க போகிறேன், இல்லை இந்த இடத்துல நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தொடங்க போகிறேன் 2024 அப்படின்னு அவங்க பிளான் வச்சுருந்துருக்கலாம். ஸோ இவங்க எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுறாங்கன்னு இது பண்ணும்போது தானே அவங்களாலையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ப்ராஃபிட்டபிளை. ஸோ அதுதான் வந்து விஷுவலைசேஷன் ஆஃப் பைசாக் மேப்ஸ் வில் பி அவைலபிள் டு பீப்புள் அட் லார்ஜ் இன்க்ளூடிங் தி ப்ரைவேட் செக்டர் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 6 pillars ஆஃப் கட்டி சக்தி மாஸ்டர் பிளான். காம்ப்ரஹென்சிவ்னஸ், அடுத்து வந்து ஆப்டிமைசேஷன், ப்ரியாரிட்டைசேஷன், சின்க்ரனைசேஷன், அனலிட்டிக்கல் அண்ட் டைனமிக். ஸோ இது மட்டும் இல்லாமல் மிஸ்லேனியஸ் அண்ட் பிவைக்யூஸ் பார்க்க போகிறோம். ஃபீலிங் டயர்டு. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளுக்கு நார்மலாக தெரியும், நம்மளால் ரொம்ப ஸ்க்ரீன் டைம் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீப்புள் ஹூ ஸ்பெண்ட் மோர் தென் 6 hours ஒர்க்கிங் ஆன் அ மென்டலி டாக்ஸிங் அசைன்மெண்ட், அதாவது மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்குற மாதிரி வேலை இருந்தது அப்படின்னா, தே வுட் ஹாவ் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் குளுட்டமேட் விச் கேன் டிஸ்ரப்ட் பிரெயின் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு தெரியும், லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் இருந்ததுன்னா நம்ம பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆகிற நிலைமைக்கு போயிடும். ஸோ அது எந்த சப்ஸ்டன்ஸ் மூலமாக ஆகுதுன்னா குளுட்டமேட், அதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து இது வந்து சைக்கிளிங் மூலமாக என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் ஆகுது. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் 686 million tons ஆஃப் கார்பன் எமிஷன்ஸ் பெர் இயர் குட் பி அச்சீவ்ட் இஃப் எவ்ரி பர்சன் இந்த வேர்ல்டு சைக்கிள்டு 2.6 kilometer per day. இப்போ நம்ம எல்லா பர்சன்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸும் ஒரு நாளைக்கு 2.5 kilometer சைக்கிள்லையே நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ட்ராவலிங் பொறுத்து நம்ம 686 million tons ஆஃப் கார்பன் எமிஷன்ஸ் ஒரு வருஷத்துக்கு நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கல். ஐஎன்எஸ் விக்ராந்த் வைட்டல் ஸ்டாட்ஸ். இப்போ ரீசெண்டாக ஐஎன்எஸ் விக்ராந்தோட மைடன் ட்ரையல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம நேவிக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் டிசைன்டு பை இந்தியன் Navy's Directorate of Naval Design and is being built at the Cochin Shipyard Limited, which is a public sector shipyard under the Ministry of Shipping. ஸோ இதை யார் பில்ட் பண்ணால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். இட் இஸ் இண்டிஜினஸ்லி பில்ட். ஓகேவா? இது இன்னைக்கு ஆர்டிக்கல் ரிலேட்டடான பிவைக்யூஸ் பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.